ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு புது கான்செப்ட் தட் இஸ் ரூட் வேர்ட்ஸ். ஓகேவா? இப்போ ரூட் வேர்ட்ஸ் படிக்கிறது நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ் அப்சல்யூட்லி தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அப்ரோச் ஃபில்லர்ஸ் கிளாஸ் டெஸ்ட். ஓகேவா? ரொம்பவே சிம்பிளான ஒரு கான்செப்ட். கொஞ்சம் வார்த்தைகள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நிறைய வேர்ட்ஸை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் முக்கியமாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரெட். ஓகேவா? இந்த கிரெட் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து மோஸ்ட்லி எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா பிலீவ் இல்லை அப்படின்னா ட்ரஸ்ட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிபிள், இன்கிரெடிபிள், கிரெடிட். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல கிரெடிபிள் அப்படின்னா நம்பக்கூடிய, இன்கிரெடிபிள் அப்படின்னா ஐயன் கொடுத்துட்டாங்களா முன்னாடி, அப்போ அன்பிலீவபிள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கிரெடிட் அப்படின்னா ட்ரஸ்ட்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? த ரிப்போர்ட் இஸ் நாட் டேஷ். ரிப்போர்ட் வந்து எப்படி இல்லை அப்படின்னா நம்புற மாதிரி இல்லை. ஏன்னா அங்கேயே அவரு நாட்ன்ற ஒரு நெகட்டிவ் வேர்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இன்கிரெடிபிள் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல கிரெடிபிள். சரிங்களா? அது மாதிரி மிட் இல்லை அப்படின்னா மிஸ். ஓகேவா? இந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து மீனிங் எப்படி கொடுக்கும்னா சென்ட் அப்படிங்கிற ஒரு மீனிங்கை கொடுக்குற மாதிரி இருக்கும். சப்மிட், டிரான்ஸ்மிட், ஒமிட். ஓகேவா? சப்மிட் அப்படின்னா சப்மிட் பண்றது, சென்ட் அண்டர். அண்ட் டிரான்ஸ்மிட் அப்படின்னா அக்ராஸா அனுப்புறது. ஓகேவா? டிரான்ஸ்மிட்டிங் தி டேட்டா. ஸோ தட் இஸ் சென்டிங் அக்ராஸ். ஒமிட் அப்படின்னா அதை வேண்டான்னு விட்டுறது, தட் இஸ் லீவ் அவுட். ஓகேவா? ஹி டேஷ் இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் இன் த ரிப்போர்ட். ரிப்போர்ட்ல இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் அவன் என்ன பண்ணிட்டான், மிஸ் பண்ணிட்டான். அப்ப அந்த மிஸ் அப்படிங்கிறப்ப என்ன போட்டுக்கலாம், ஒமிட் போட்டுக்கலாம். புரிஞ்சுச்சா? அடுத்து பாருங்க ஜெக்ட். ஓகேவா? ஜெக்ட்னு சொல்லி வர்றப்ப இன்ஜெக்ட், ரிஜெக்ட் அண்ட் எஜெக்ட் அப்படின்னு சொல்லி வரும். ரிஜெக்ட் அப்படின்னா வேண்டான்னு சொல்றது, இன்ஜெக்ட் அப்படின்னா உள்ள கொடுக்கறது, எஜெக்ட் அப்படின்னா வெளியே. சரிங்களா? தி ப்ரொபோசல் வாஸ் டேஷ் பை தி கமிட்டி. அந்த கமிட்டியை ப்ரொபோசல் என்ன பண்ணிட்டாங்க, வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ தே ரிஜெக்டட். அண்ட் டிக்ட். ஓகேவா? டிக்ட் அப்படிங்கிறப்ப மோஸ்ட்லி அது எதை பேஸ் பண்ணிருக்கும்னா சே அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எனக்கு இருக்கும். அதுல பாருங்க ப்ரிடிக்ட், கான்ட்ரடிக்ட் அண்ட் வெர்டிக்ட். ஓகேவா? அப்ப சொல்றது அப்படிங்கிறப்ப ப்ரிடிக்ட்னா முன்னக்கூட்டியே வர்றதை சொல்றது, கான்ட்ரடிக்ட் அப்படின்னா அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட் அகெயின்ஸ்டா சொல்றது. ஓகேவா? பிகாஸ் இட் கம்ஸ் அண்டர் டிக்ட். அடுத்து வெர்டிக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எக்ஸ்பர்ட்ஸ் டேஷ் எ ரைஸ் இன் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன்ல எக்ஸ்பர்ட்ஸ் அதிகமா இருக்கும்னு சொல்லி என்ன பண்ணாங்க, இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கும்னு என்ன பண்ணாங்க, அவங்க ப்ரிடிக்ட் பண்ணாங்க, முன்னக்கூட்டியே சொல்லிக்கிட்டாங்க. ப்ரிடிக்ட். போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, போர்ட் வந்து மோஸ்ட்லி எதை பேஸ் பண்ணிருக்கும்னா கேரிய பேஸ் பண்ணி இருக்கும். தட் இஸ் இம்போர்ட், எக்ஸ்போர்ட், டிரான்ஸ்போர்ட். சரிங்களா? இம்போர்ட் அப்படின்னா உள்ள கொண்டு வருது, எக்ஸ்போர்ட் அப்படின்னா வெளியே அனுப்புறது, டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா கேரி பண்றது. ஓகேவா? இந்தியா டேஷ் குட்ஸ் டு மெனி கண்ட்ரீஸ். இந்தியா நிறைய கண்ட்ரீஸுக்கு குட்ஸ் என்ன பண்றாங்க, அனுப்புறாங்க. தட் இஸ் எக்ஸ்போர்ட்ஸ். ஓகேவா? அடுத்த வேர்டு பாருங்க விட், விஸ். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பொறுத்து வரும். சரிங்களா? எவிடன்ஸ், விசிபிள், விஷன் அப்படிங்கிறப்ப எவிடன்ஸ் விட் வந்திருக்கா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ப்ரூஃப். நம்ம என்ன பார்க்குறோமோ அது வந்து என்னது, பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து எவிடன்ஸ். விசிபிள் அப்படின்னா எதெல்லாம் பார்க்க முடியுமோ அதை வந்து நம்ம விசிபிள், கேன் பி சீன் அப்படின்னு சொல்லுவோம். விஷன் அப்படிங்கிறது பார்வை, சைட். ஓகேவா? there is no dash to support the claim. கிளைமை சப்போர்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை, தட் இஸ் எவிடன்ஸ் இல்லை. புரிஞ்சுச்சா? அடுத்து பாருங்க ஸ்கிரிப் அண்ட் ஸ்கிரிப்ட். இது வந்து எதை பேஸ் பண்ணிருக்கும்னா ரைட்டை பேஸ் பண்ணிருக்கும். டெஸ்கிரிப், மேனுஸ்கிரிப்ட், பிரிஸ்கிரிப். ஓகேவா? பிரிஸ்கிரிப் அப்படின்னா பிரிஸ்கிரிப்ஷன் சொல்றோமா, ரிட்டன் ஆர்டர். அதாவது மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னா ஒரு விஷயத்தை பத்தி எழுதின டெக்ஸ்ட். ஓகேவா? எழுதின டெக்ஸ்ட். டிஸ்கிரைப் அப்படின்னா ஒரு விஷயத்தை பத்தி சொல்றது. ஓகேவா? தி டாக்டர் டேஸ் மெடிசன் ஃபார் தி பேஷண்ட். பேஷண்ட்டுக்கு மெடிசனை டாக்டர் என்ன பண்ணாங்க, எழுதி கொடுத்தாங்க. அப்ப ரிட்டன் ஆர்டர் வந்து இட் இஸ் பிரிஸ்கிரைப்டு. ஓகேவா? பிரிஸ்கிரிப்ஷன். அடுத்து ஸ்ட்ரக்ட். அந்த ஸ்ட்ரக்ட் வந்து எதை பேஸ் பண்ணிருக்கும்னா பில்ட பேஸ் பண்ணி இருக்கும். தட் இஸ் கன்ஸ்ட்ரக்ட், ஸ்ட்ரக்சர், டெஸ்ட்ரக்ஷன். இப்ப கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னா உருவாக்குறது, டெஸ்ட்ரக்ட் அப்படின்னா அழிக்கிறது, ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அந்த அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? த கம்பெனி பிளான்ஸ் டு டேஷ் நியூ ஆஃபீஸ். நியூ ஆஃபீஸை கட்டுறதுக்கு என்ன பண்றாங்க, பிளான் பண்றாங்க. ஓகேவா? இதே வெறுமன ஆஃபீஸ்னா அந்த ஆஃபீஸை அழிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். பட் நியூ ஆஃபீஸை கட்டுறதுக்கு பிளான் பண்றாங்க. தட் இஸ் கன்ஸ்ட்ரக்ட். ட்ராக்ட். ட்ராக்ட்னு சொல்லி வர்றப்போ நீங்க என்ன யூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னா புல் இல்ல அப்படின்னா ட்ரா. ஓகேவா? இந்த ரெண்டு மீனிங் இந்த ட்ராக்ட்ன்ற வார்த்தை எனக்கு கொடுக்கும். அட்ராக்ட், டிஸ்ட்ராக்ட் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட். ஓகேவா? இப்போ அட்ராக்ட் அப்படின்னா உங்களை நோக்கி இழுக்கிறது,
டிஸ்ட்ராக்ட் அப்படின்னா அதை தாண்டி நீங்க விலகி போறது. எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா அந்த விஷயத்துல இருந்து வெளியே வர அவுட்கம்மை வந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த ட்ராக்ட் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும், எனக்கு புல்ல பேஸ் பண்ணி இருக்கும். சரிங்களா? தி அட்வர்டைஸ்மெண்ட் எய்ம்ஸ் டு டேஷ் கஸ்டமர், கஸ்டமரை இழுக்கிறது தான் அட்வர்டைஸ்மெண்ட்டோட குறிக்கோளா இருக்கு. அப்ப இழுக்கிறது அப்படிங்கிறப்ப அட்ராக்ட். ஓகேவா? அடுத்து பாருங்க ஃபார்ம். ஃபார்ம் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா தட் இஸ் மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் த ஷேப். இன்னொன்று அஃபிஷியல் லெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரீஃபார்ம், டிரான்ஸ்ஃபார்ம், யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ ரீஃபார்ம் அப்படின்னா சேஞ்ச் பண்றது, டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா சேஞ்ச் ஃப்ரம், ஒரு விஷயத்துல இருந்து மாத்துறது, யூனிஃபார்ம் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கிறது. த பாலிசி வில் டேஷ் தி எக்கனாமி, பாலிசி என்ன பண்ணும், எக்கனாமியை சேஞ்ச் பண்ணும். அப்படிங்கிறப்ப வி கேன் எய்தர் யூஸ் ரீஃபார்ம் இல்ல அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம். சரிங்களா? யூ கேன் எதர் யூஸ் ரீஃபார்ம் இல்லை அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம். ஏன்னா ரெண்டுமே இந்த இடத்துல எனக்கு எப்படி இருக்கும், பொருத்தமா தான் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நிறைய ரூட் வேர்ட்ஸை வந்து நம்ம லேர்ன் பண்ணலாம். ஸோ ரூட் வேர்ட்ஸ் லேர்ன் பண்றது முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ், இட்ஸ் அப்சல்யூட்லி வெரி இம்பார்ட்டன்ட். எதனால அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ இதுதான். இப்போ கிரெடிபிள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது, இன்கிரெடிபிள் அப்படிங்கிறதுக்கான மீனிங் தெரியுது. இன்கேஸ் தெரியாத வார்த்தைக்கு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ரூட் வேர்ட்ஸை படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம வேர்ட்ஸை வந்து கெஸ் பண்றதுக்கு லேர்ன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப பிகினிங்கான ஒரு செஷன் தான். பிகினிங் வேர்ட்ஸ், ரொம்ப ஈஸியான வேர்ட்ஸுக்கு தான் ரூட் வேர்ட்ஸ் படிக்கிறோம். அட்வான்ஸ்ட் லெவல் ஆஃப் ரூட் வேர்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், இஃப் யூ வாண்ட் அப்படிங்கிறப்ப நம்ம அதையும் படிக்கலாம். ஸோ வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்க தான் என்ன பண்ணணும், சொல்லணும் எனக்கு. சரிங்களா? ஸோ இந்த செஷனை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ஸ் ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் நீங்க என்ன பண்ணலாம், எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சஜஷனா கொடுத்தீங்க அப்படின்னா நான் அதை எடுத்துட்டு என்ன பண்ணுவேன், அடுத்த செஷனுக்கு வந்து நான் மூவ் பண்ணி போவேன். ஓகேவா? ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.